ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து ஆணையம் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அந்த ஆணையம் ப்ளஸ் வந்து இந்த தேர்வாணையம் ரிலேட்டடாக வந்து இந்த யூபிஎஸ்சிலாம் இருக்கு இல்லையா? அது ரிலேட்டடாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கொஷின்ஸ் கிடையாது, நம்ம குயிக்காக வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மண்டல் கமிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவா வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3வது பாயிண்ட் மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது. இது மட்டும் தான் வந்து சரி. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா தப்பு தான். அடுத்து பாருங்கள், ஸ்கூட்டர் காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு விதி 312 அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா, ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்பின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்கூட்டர் வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், ஸோ ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 110 நமக்கு தெரியும், பண மசோதா. ஆர்டிகல் 312 பார்த்தீங்கன்னா அகில இந்திய பணிகள். ஸோ ஆர்டிகல் 280 தெரியும், நிதி ஆணையம். சட்டப்பிரிவு 16 வந்து நமக்கு தெரியும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், காக்கா கலைகள் ஆணையம் அதனோடு வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம் அதனுடன் வந்து தொடர்புடையது, காகா கலில்கர் ஆணையம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிய. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏகே ராய் எதிர் இந்தியன் வழக்கு 1982. ஸோ மற்ற வழக்குகளும் ஆண்டுகளும் வந்து பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ கேசவானந்த பாரதி எதிர் கேரளா வழக்கு பார்த்திங்கன்னா 1973. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினோரா மில் எதிர் இந்திய ஒன்றியம் வழக்கு பார்த்திங்கன்னா 1980. கோலக்நாத் எதிர் பஞ்சாயத்து மாநிலம் வழக்கு பார்த்திங்கன்னா 1967. ஸோ இந்த கேசஸ்லாம் ரொம்ப முக்கியம் அண்ட் வருடங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசு 1979 இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமித்தது. அதன் தலைமையில் இருந்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிபி மண்டல். ஸோ அவருடைய தலைமையில் தான் பார்த்திங்கன்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை வந்து 1979 வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. எந்த அந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஆர்டிக்கலை வந்து அவங்க வந்து திருத்தினாங்க அதுதான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 338B, 342A, 366. இந்த 3 ஆர்டிக்கலை வந்து திருத்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ அகில இந்திய பணிகள் சட்டம் 1951 படி டேஷ் அளவிலான அகில இந்திய பணிகளில் உள்ள இடங்கள் மாநில பணியில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1/3. அடுத்து பாருங்கள், இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1966. ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.